So, hi all, this is your Anthony and from Gaming with Anthony. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுமோரோவில் நடந்த ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப பெருசு, ரொம்பவே பெருசு. எதுனா சுமரோட அந்த கான்டாக்ட்ஸுங்கிறது சுமரோட அந்த ஆர்கான் கொஸ்டின் ரொம்ப பெருசு. அதனால நம்ம 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இந்த மொத்த கொஸ்டியுமே 2 பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். எது வரையும் பார்ப்போன்னா லைக் ஸ்காரமுஜை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டும் ஸ்காரமுஜை மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்ட்டும் தான் நம்ம இந்த இடத்துல மெயினாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சுமரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி நான் சுமரோவை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுமரோன்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஒன் திங் என்னென்னா இந்த இந்த இடத்த ரூல் பண்ணிகிட்ருக்க ஆர்கானோட பேர் விஸ்டம். ஆனால் என்ன நடக்கும்னா இந்த சுமரோவில் ஒன் திங், இந்த சுமரோ இஸ் அ நாலேஜ், லைக் நாலேஜ் பேஸ்ட் ஹப்புன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்ஷியன் நாலேஜாக இருக்கட்டும், இந்த நாலேஜாக இருக்கட்டும், எல்லா நாலேஜுமே ஒரு பேஸ் பண்ண ஒரு ஹப்பு தான் இந்த இடம். ஸோ அதனால் இங்கே நிறையா ஸ்காலர்ஸு, வைஸ் பீப்புள் நிறையா வச்சுருப்பானுங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, இந்த மெயினான பார்ட் என்னென்னா இந்த இடத்துல டேரெக்டாக ஆர்கான் ரூல் பண்ண மாட்டாங்க. ஒன் திங், ஆர்கான் டேரெக்டாக ரூல் பண்ண மாட்டாங்க. ஒன் திங். இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல அதிகமான நாலேஜ் இருக்கனால ரிசர்ச் அது இதுன்னு சொல்லி எல்லாத்த பற்றியுமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் போகும். ப்ளஸ் இந்த இடத்துல இருக்க பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீமுங்கிறது வராது. தூங்கினாலும் அவங்களுக்கு ட்ரீம் வராது. புரியுதா உங்களுக்கு? ட்ரீமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ட்ரீம்ஸ் ஆர் யூஸ்லெஸ். அது ஒருத்தங்களுக்கு ட்ரீம் வருதுன்னா அவங்க நாலேஜபிளான பர்சன் இல்லை அப்படின்னு ஒரு திங்கிங்கில் சுற்றுற இவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்தோட அந்த ஆர்கானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஹீரா. அந்த நஹீரா பார்த்தீங்கன்னா அன்லைக் அதர் ஆர்கால்ஸ், லைக் அவங்களை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, லெசர் லார்ட் குஸ்னாலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த குஸ்னாலியாக இருக்கட்டும், குஸ்னாலியா நஹீரா ரெண்டுமே அவங்களோட பேர் தான். இவங்க வெளியில் வரமாட்டாங்க. லைக் வென்டி மதியோ இல்லை ஜாங்லி மதியோ இல்லை ரைடன் ஏய் மதியோ, ரைடன் ஷோகன் மதியோ பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ சுத்த மாட்டாங்க. லைக் உள்ளே தான் இருப்பாங்க, அந்த பிளேஸை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸில் ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்காஷா டெர்மினல்னு சொல்லி ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்காஷா டெர்மினல் இஸ் சேம் லைக் ஏஐ. ஸோ இந்த அக்காஷா டெர்மினல் நம்ம காதில் போட்டிருப்போம், ஒரு டிவைஸ் மாதிரி போட்டிருப்போம், காதில் போட்டிருப்போம். அது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கொடுக்கும், என்ன விஷயத்தை பற்றி கேட்டாலும் அது கொடுக்கும். அது ஒரு டெர்மினல் வச்சுருக்கோம், அக்காஷா டெர்மினல். அவங்க ஒரு நாலேஜ் ஹப் வச்சுருப்பாங்க. அந்த ஹப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் ரொம்ப பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கேட்டால் கொடுக்காது. ரொம்ப உள்ளே இருக்க அந்த சென்சிட்டிவான விஷயம் கேட்டால் கொடுக்காது. ஆனால் மேலோட்டமாக என்னென்ன ஒரு ஸ்காலர்ஸ்க்கு தேவையோ, என்னென்ன டீட்டெயிலான விஷயம் எனக்கு தெரியணும்னு நினச்சா ஒரு ஏஐ மாதிரி அது நமக்கு கொடுக்கும். ஸோ ஏஐ மாதிரி நமக்கு கொடுக்கும். அதுதான் அக்காஷா டெர்மினல். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப வைட்டலான ஒரு பார்ட் இந்த சுமர் ஸ்டோரியில் ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல மெயினோட ஸ்டோரி எதை ஃபோக்கஸ் பண்ணி போகும்னா, நம்ம எப்படி நஹீராவை மீட் பண்ணோம், உள்ள ஃபெட்டுவி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த இடத்துல ஃபெட்டுவி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஃபெட்டுவிக்கும் லைக் இந்த இடத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு என்ன ரீசன், ஸ்காலர்ஸ் ஏன் இப்படி, ஸ்காலர்ஸ் ஏன் லெசர் லார்ட் குஸ்னாலியே வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்க தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வெளியே தயாராக தான் இருக்காங்க, அவங்க வெளியே விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ரீசனுங்கிறது இந்த போக போக இந்த ஆர்கான் ஸ்டோரியில் போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் போதே நமக்கு ஒரு லைக் ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேட்டில் நம்ம மாட்டிடுவோம். அஸ் சூன் அஸ் வி என்டர் சுமரோ ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேட்டஸில் மாட்டிடுவோம். அந்த ட்ரீம் லைக் இதில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீயை பார்ப்போம். லைக் ஒயிட் கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ அப்படியே உடஞ்சி விழுகிற மாதிரியும் அந்த மாதிரி கனவு வரும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கனவு காண்றதே இந்த இடத்துல பீப்பிளில் இந்த இடத்துல இதுன்னு சொல்லியிருக்கல. பட் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரீம் வரும். என்னது இது, இவ்வளோ பெரிய ஒரு ட்ரீயை நம்ம பார்க்குறோம், இந்த ட்ரீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கே, என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியாது. ஸோ நமக்கு இந்த ட்ரீம் பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குது, என்ன தான் மெயினாக இந்த இடத்துல இருக்குது, இந்த ட்ரீ நம்மக்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணும். லைக் இந்த ட்ரீ நம்மக்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணும். ஆனால் நமக்கு அப்போ
லைக் வந்து புரியாது. த வேர்ல்ட் ஃபர்காட் மீ அது இதுன்னு என்னமோ சொல்லும். லைக் வந்து என்னை மறந்துட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னோம். பட் நமக்கு அந்த இடத்துல வந்து கிளியராக புரியாது என்ன வந்து இது சொல்ல வருது, என்ன இதுக்கு தேவைங்கிறது நமக்கு சுத்தமாகவே புரியாது. சரின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிடுவோம். லைக் வந்து அப்போ வந்து லைக் வந்து நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அந்த ட்ரீம்குள்ளே இருக்கும் போதே நிறைய விஷுவல்ஸ் நமக்கு வரும். லைக் வந்து பட் வந்து இந்த விஷுவல்ஸ் வந்தாலுமே நமக்கு வந்து லைக் வந்து கிளியராக என்ன அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, யார் அவங்க நம்மக்கிட்ட பேசுறது, என்ன தேவைங்கிறது நமக்கு வந்து புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் வந்து அந்த அப்போ தான் சுமூர்லேருந்து நம்ம ரீச் ஆகிருப்போம் இல்லைங்களா, அதனால் அந்த விஷயம்லாம் நமக்கு சுத்தவே புரியாது. லைக் வந்து சுத்தமாக தெரியாது. பட் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. எதுக்குன்னா இந்த இதுக்கும் அது இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ளையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பயப்பட்டுட்டு இருப்பாங்க, நிறைய விஷயத்தை பார்த்து பயப்பட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கடவுள் லைக் பீயிங், ஒரு லைக் வந்து ஒரு ஆர்கான் லைக் பீயிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியும் நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கே, யார் இந்த ஆர்கான், ஒருவேளை ரெசலார் குஸ்னாலியாக தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு ஸ்டோரிங்கிறது ரிவீல் ஆகும். என்னங்கிறது பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ இருக்க அந்த நைரான்கிறவங்க வந்து உண்மையான ஆர்கான் இல்லை. ஆர்கான் மீன்ஸ் அவங்க உண்மையான ஆர்கான் இல்லை மீன்ஸ் பழைய ஒரு ஆர்கான் இருந்திருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து அவங்கலேருந்து லைக் வந்து திடீர்னு வந்தவங்க தான் வந்து அவங்களுக்கு அடுத்ததாக வந்தவங்க தான் இந்த ஆர்கான். ஸோ வந்து அந்த ஆர்கான்ஷிப்புங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இந்த நைஹீராக்கு. சரிங்களா, இந்த ஆர்கான்ஷிப்புங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு நைஹீராக்கு. இந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு தெரிய வரும். லைக் வந்து இந்த இடத்துலையும் நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வரும். ஆனால் வந்து இந்த லெசர் ஆர் குஸ்னாலி ஈவன் வந்து அந்த ஸ்காலர்ஸ் அவங்களை வந்து பிடிச்சி வச்சிருந்தாலும் இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புளுக்கு, அவுட்டில் இருக்க பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று இருக்குது, அது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் இன்னொரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ நல்ல ஒரு பேராச்சே, சுமாரு கேரக்டர்ஸ். ஒன் செகண்ட் அல்ஹைத்தம், சாரி, அல்ஹைத்தம். இந்த கேரக்டர் மட்டும் இவன் ஒரு ஸ்காலர். ஓகேங்களா, ஈஸ் அ ஸ்காலர் மீன்ஸ் எப்படின்னா அந்த அகாடமியான்னு ஒரு இன்னும் இருக்கும். அகாடமியா மீன்ஸ் அகாடமி. அந்த அகாடமியாவில் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஒரு மெம்பர். ஓகேங்களா, ஈஸ் ஆல்சோ ஒரு மெம்பர். ரொம்ப வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். அந்த பர்சனை மீட் பண்ணுவோம். அந்த பர்சன் கிட்ட நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேட்போம். டியூ நோ அபவுட் இந்த எப்படி நாங்கள் வந்து லெசர் லார்ட் குஸ்னாலியை நாங்கள் மீட் பண்ணுறதோ அவங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கேட்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம அல்ஹைத்தம் வந்து ஹெல்ப் கேட்போம். அவரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து அவரும் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அங்கே இங்கே கூட்டிகிட்டு போவார். அவரை வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றுவோம், அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு லைக் வந்து சண்டைங்கிறது ஏற்படும். அப்போ சண்டைங்கிறது ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்சன், அதாவது சண்டை போகிற பர்சன் இது மூலிமா பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிறது நம்மளால் இது பண்ண முடியும். பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிறதும் ப்ளஸ் வந்து உண்மையாக நார்மல் ஹியூமனுக்கு இருக்க பவரை விட அந்த பர்சனுக்கு வந்து ஹையஸ்ட் பவராக இருக்கும். ப்ளஸ் வந்து அவரோட மைண்டு கரெக்ட் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து அந்த பர்சனோட மைண்ட் கரெக்டாக வர மாதிரியும் இது ஏதோ லைக் வந்து இதுவாக இருக்கே, ஏதோ தப்பாக இருக்கே, என்னவோ பிரச்சனையாக இருக்குங்கிறது புரியுது. அவங்க ஆளையாக போட்டு அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சுவாங்க. அவங்க ஆளெல்லாம் போட்டு இந்த காதில் ஒன்று மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் இது பேர் தான் வந்து அக்காஷா டெர்மினல். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணி தான் நிறைய நாலேஜ் வந்து இதெல்லாமே கிடைக்கும் இந்த சுமோரோவில். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து லைக் வந்து நிறைய பேர் லைக் அல்ஹைத்தமாக இருக்கட்டும் எல்லாருமே சண்டை போட்டு தான் அவனை வந்து லைக் வந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காஷா டெர்மினல் வந்து ரெட் கலரில் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், ரெட் கலரில் மாறி இருக்கும் போது இருக்கும் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது இப்போவே தெரியுது பார்க்கும்போது. சரி, இதுக்கு என்ன ரீசன், லைக் வந்து இதுக்கு என்ன ரீசன் அதே மாதிரி வந்து என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து லைக் வந்து வெளியே லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அல்ஹைத்தம் கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நைஹீராக்கு என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் என்ன ரீசனுங்கிறது தெரியறதுக்காக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு சைக்கிளுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லைக் வந்து ரிப்பீட் ஆகிறத வந்து நம்மளால் நோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நீலுன்னு ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த நீலுன்னு ஒரு கேரக்டர் மீட் பண்ணுவோம். அந்த நீலு கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டான்சர். ஓகேங்களா, ஸ்ட்ரீட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஓகேங்களா, அவங்கள வந்து லைக் வந்து இந்த சுமரோவில் ஒரு ரூல் கொண்டு வந்துடுவாங்க, எந்த ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த இதுவுமே வந்து நடக்கக்கூடாது. ஸ்ட்ரீட்டில் வந்து எந்த ஒரு இவங்க தான் நீலோ ஸ்ட்ரீட்டில் வந்து எந்த ஒரு டான்ஸும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ரூல் கொண்டு வந்த உடனே இவங்களால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு நாளுமே நடக்கும். ஓகேங்களா, இது ஒவ்வொரு நாளுமே நடக்கும். இதை பார்க்கும்போது லைக் வந்து என்னது, ஆனால் நமக்கு மட்டும் தெரியும் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த சைக்கிள்ங்கிறது தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்குது, நம்ம ஏதோ ஒரு லூப்பில் மாட்டியிருக்கோமா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆகும்னா
கரெக்டாக அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு கரெக்டாக நிற்கும். யாருன்னா வந்து இவங்க அகாடமியாலேருந்து ஆளுங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிராண்ட் மெசேஜ் அவங்கவங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ண உடனே அடுத்த நாள் திருப்பியும் நமக்கு வந்து அந்த டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சைக்கிள் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஃபைனலி நம்ம யாரை மீட் பண்ணுவோம்னா நஹீராவை மீட் பண்ணுவோம். அதாவது நஹீரா மீன்ஸ் ஒரு உருவத்தை மீட் பண்ணுவோம். அவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரூப்பில் மாட்டிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இந்த ரூப்பில் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் தான் ரூப்பில் இது ஆகும்னால சொல்ல மாட்டாங்க. நீங்களே உங்களோட வேயை கண்டுபிடிச்சிக்கோங்க, எனக்கு வந்து டேரெக்டாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல, அதாவது நீலுவோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் ஆகிறனால மட்டும்தான் இந்த இடத்துல வந்து லைக் வந்து அந்த சைக்கிளுங்கிறது ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் யாரோ ஒருத்தங்க லைக் வந்து ஏதோ ஒன்று பிஹைண்டாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்ன ஆயிருக்குன்னா, இந்த அகாடமி ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த என்டையர் பீப்புள் ஆஃப் சுமுரோக்கு எல்லா பீப்புளையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கனவுல வச்சுருப்பாங்க. அந்த கனவு வந்து யார் காணுவாங்க பார்த்தீங்கன்னா நீலு காணுவாங்க. ஓகேங்களா? அந்த கனவுக்குள்ளே எல்லாருமே சிக்கியிருப்பாங்க, இன்க்ளூடிங் அஸ். ஓகேங்களா? ஸோ சிக்கியிருப்பாங்க. அது சிக்கியிருக்கும் போது அவங்களோட ஆசை என்ன? இந்த நீலோட ஆசை ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், லைக் அந்த டான்ஸுங்கிறது நிறைவேறணும். அத்தனை ஆசை அதை வந்து நிறைவேற விடாமல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அகாடமியை வந்து லைக் அவங்க வந்து நிறைவேறக்கூடாது, அப்படி நிறைவேறிட்டா அவங்க எந்திரிச்சிருவாங்க அந்த ட்ரீம்லேருந்து. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே இந்த ஒரு திங்கை வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருப்பாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இந்த ரிப்பீட் ஆகிற விஷயம் நம்ம ஈச் டே வந்து ஒரு ஷாப்புக்கு போவோம். ஓகேங்களா? ஷாப்பு நிறைய விஷயங்களை பார்ப்போம். அது வந்து திருப்பி நமக்கு நடந்த மாதிரி, அதாவது டேஜாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த திருப்பி நடந்த மாதிரி விஷயம் நமக்கு தோணும். அப்படி தோணும் போதே நம்ம பையனான்கிட்ட கேட்போம். பையனானுக்கு தெரியாது, லைக் வந்து பையன் டசன்ட் நோ, பட் நமக்கு கரையாக தெரியும். இது வந்து சர்க்கிள் ஆக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நீலுவோட பர்ஃபார்மன்ஸை வந்து இது பண்ணிடுவோம். அப்படி பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியே கண்டினியூ ஆகும். இது எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னா பவர் கன்செப்ஷனுக்காக. அதாவது இதுக்கு பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இட்டர்னல் சம்சாரா. இந்த இடத்துல அதுதான் பேர் சொல்லியிருப்பாங்க, இட்டர்னல் சம்சாரான்னு சொல்லி. இட்டர்னல் ட்ரீம்குள்ளே கொண்டு அந்த ட்ரீம் மூலியமா அந்த மெமரி பவர் இருக்கும் இல்லைங்களா? அந்த மெமரி பவரை எடுக்கணும் தான் இந்த அகாடமியாக பிளேன். ஏன் அந்த மெமரி பவர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கிறத லேட்டரான் ஸ்டோரியில் நான் சொல்கிறேன், எதனால் அந்த மெமரி பவரை எடுக்கணும்னு நினச்சாங்க. இது வந்து நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட அந்த டான்ஸை முடிச்சதுக்கப்புறம் தான் நார்மலாக இந்த வேர்ல்டே அதாவது இந்த சுமர் பிளேஸே வந்து திரும்பும். ஓகேங்களா? நார்மலாக இந்த பிளேஸே வந்து திரும்பும். அப்படி திரும்பினதுக்கப்புறம் தான் நம்மளாலையும் அந்த ட்ரீம் சைக்கிள்லேருந்து வெளியே வந்திருக்க முடியும். அதோ நீங்களே பார்க்க முடியும். ஸோ மொத்தமாக வந்து டேர்ன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ட்ரீம் சைக்கிள்லேருந்து வெளியே வந்திருக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான ஸ்டோரியே போகும். அது வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஷனில் தான் சுற்றுவோம். என்னடா நடக்குது இந்த இடத்துல, அந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஷனில் தான் சுற்றுவோம். ஏன்னா ரிப்பீட்டே ஆகிட்டுருக்கும். ஒரு விஷயமும் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால இவங்க அந்த ட்ரீம்லேருந்து எழுந்தால் மட்டும்தான், ஏன்னா வந்து இவங்க அந்த ட்ரீம்லேருந்து எழுந்தால் மட்டும்தான் நம்மளாலேயும் வந்து வெளியே போக முடியும். லைக் வந்து உண்மையான அந்த இவங்களை மீட் பண்ண முடியும். யாரனா வந்து லைக் வந்து இவங்களை மீட் பண்ண முடியும், உண்மையான வந்து பர்சனை மீட் பண்ண முடியும், லைக் நஹீராவை மீட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு ரீசன்னால தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இவங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். லைக் வந்து இவங்களோட டான்ஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, ஈவன் கனவுல கூட. ஸோ அதனால் வந்து இது ஒரு கலெக்டிவான ட்ரீமாக இருக்கும். லைக் வந்து நாட் ஒருத்தருக்கான ட்ரீமில் அது ஒரு கலெக்டிவான ட்ரீமாக இருக்கும். ஸோ அது வந்து லைக் வந்து செட்டப் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஸ்டோரியை வந்து ப்ளே பண்ணும் போது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்போ வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அது இதுன்னு நிறைய இருக்கும். நான் எப்போவும் அந்த கேமில் இந்த ஸ்டோரிலாம் போய் பண்ணிட்டேன், அதனால் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி, ரியலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அதாவது அந்த இன்டர்னல் சம்சாரால் நடக்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப வந்து அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இது ஓகே, இதெல்லாமே ஓகே. திருப்பி நம்ம வந்து என்ன சொல்கிறது, வித் த ஹெல்ப் ஆஃப் லைக் வந்து இவங்களை பார்க்க போகணும், யாரும் நஹீராவை நம்ம பார்க்க போகணும்னு சொல்லி நஹீராவை பார்க்க போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அவங்க இருக்கிற அந்த சேம்பருக்கு போகலாம், லைக் அந்த சேம்பருக்கு போகலான்னு சொல்லி போவோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா பீப்புள் கொஞ்சம் ஏதோ கண்ட்ரோலாக நம்மதையே தெரியும். இன்னும் பீப்புள் இன்னுமே கண்ட்ரோல்லையே இருக்காங்க, என்ன நடக்குது இந்த இடத்துல, என்ன நம்ம தான் வந்து எல்லாத்தையும் விடுவிச்ச மாதிரி. ஏன்னா கனவுல இருந்தவங்க தெரிய வாய்ப்பு இல்லை, நம்ம தான் இது பண்ணோம்னு சொல்லி. அப்போ தான் ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹிஸ் நேம் இஸ் லைக் டொட்டாரே, அதாவது டாக்டர்னு சொல்லலாம், இல்லை டொட்டேரேன்னு சொல்லலாம். லைக் வந்து ஹீ இஸ் வாட் யூ நோ, லைக் லிட்டலி ஃபெட்டுவி ஆர்பெஞ்சர், செகண்ட் ஃபெட்டுவி ஆர்பெஞ்சர் இஸ். ஓகே, அதாவது ரேங்க் செகண்டில் இருக்க ஆர்பெஞ்சர் இவன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து செகண்டில் இருக்க ஆர்பெஞ்சர். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்போ மீட் பண்ணுவோம். இஸ் அ சயின்டிஸ்ட், டாக்டர், வைஸ், சேஜ்
வாட் எவர் யூ கேன் கால். லைக் வந்து ஒரு சாடிஸ்டிக்காக வந்து ஒரு டாக்டர்னு சொல்லலாம் இவன். ஓகே, வைஸ்மேன் சொல்லலாம். இவனும் இப்போ சுமோரோலேருந்து வந்தவன் தான். ஸோ இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி, ஏதோ ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க பீப்புள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்ங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். எப்படியாச்சும் இதை தடுக்கணும், எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும்னு சொல்லி நம்ம கேத்ரின் ரூபத்தில் வந்து இவங்க இருப்பாங்க, நஹீரா இருப்பாங்க. ஓகேங்களா, நஹீரா இருப்பாங்க. எல்லாமே சேர்த்து எப்படியாச்சும் இது பண்ணாலும் பார்க்கும்போது நஹீராவால் என்ன பண்ண முடியாதுன்னா, மக்கள் வந்து நம்ம முன்னாடி வரனால வந்து அவங்கள இது பண்ண முடியாது, ஹர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நஹீரா அவங்களோட சின்ன ஒரு பவரை யூஸ் பண்ணி, ஜஸ்ட் சின்ன ஒரு பவரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கொஞ்சம் வந்து பீப்புளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வந்து பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளை வந்து இங்கேருந்து போக சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து கேத்ரின் பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான், என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு மெக்கானிக்கல் பாடி தான். ஸோ கேத்ரினுக்கு எதுவும் ஆகாது. ஸோ நமக்கு தான் ஏதாச்சும் ஆயிடும். ஏன்னா வந்து அவன் வந்து ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர், அதுவும் வந்து செகண்ட் ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர். ஸோ அவனால் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து நமக்கு வரும்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. யாரனா வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரோட மோதல மாட்டாங்க. ஏன்னா மோத முடியாது. ஸோ மோத முடியாது மீன்ஸ் லைக் வந்து அந்த இடத்துல டைரக்ட் கான்ஃபர்டேஷன் நடக்காது. அவனுக்கு தேவை வேற. அவன் சண்டை எப்பவுமே விரும்பாத கேரக்டர் தான் அந்த ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர். ஓகேங்களா, செகண்ட் ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர். எப்படி சொல்றது, இன்டலெக்டிவலாக அடிக்கிறதோ டெக்னிக்கலாக அடிக்கிறதோ ஒரு அறிவு மூலியமாக அடிக்கிறது தான் இவனுக்கு பிடிக்கும். யாருக்குன்னா டெட்டோரேக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக அவ்வளோக்கு சண்டைக்கு போக மாட்டான். ஆனால் சண்டைன்னு வந்துட்டா ஹீஸ் பவர்ஃபுல். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஹீஸ் பவர்ஃபுல். ஸோ அதனால் வந்து லைக் வந்து இவனுக்கு தெரியும் லைக் வந்து யார் இந்த ரூபத்தில் இருக்கான்னு, காட் ஆஃப் சிஸ்டம் இருக்காங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து இவனை வந்து கண்டுபிடிச்சிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சேஜஸும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அகாடமியாவும் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னன்னா வந்து ஸ்காரமுஜ்னு ஒருத்தனை மீட் பண்ணியிருப்போம்ல இன்னோசோமால, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, நம்ம வந்து ஸ்காரமுஜ்கிட்ட மாட்டியிருப்போம். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்காரமுஜ்கிட்ட மாட்டியிருப்போம். அப்போ வந்து யாமிக்கோ தானே, யாமிக்கோ வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பார்கெனை நம்மளை விடுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரானோட நோசிஸை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்காரமுஜ் கிட்ட. இந்த ஸ்காரமுஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்காரமுஜ் இஸ் அ பப்பட். அதாவது ஹீ இஸ் ஆல்சோ பப்பட் கிரியேட்டட் பை ஏய். அதாவது ரைடன் ஷோகனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது இவன் தான். என்னது ஃபஸ்ட்டு பப்பட் இவன் தான். இவனை வந்து ஒரு பையமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பவரை வந்து இவனுக்கு கொடுக்கறதுக்காக. பட் இஸ் நாட் கம்பேட்டபிள். லைக் வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாக இல்லாதனால இவனை இது பண்ணிவிட்டு இன்னொரு அந்த பப்பட்டை வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. இன்னொரு பப்பட்டை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் வந்து லைக் வந்து ரைடன் ஷோகனா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து லைக் வந்து பாஸ்ட் இருந்திருக்கும். இவர் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்சனை மீட் பண்ணியிருப்பாரு, அவ கூட வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து பீப்புள் வந்து துரோகம் பண்ணி அந்த பர்சனை கொண்டுருவாங்க, அவன் ஃப்ரெண்டாக இருக்க பர்சனை கொண்டுருவாங்க. சரி, எனக்கு இதுக்கு மேலே பீப்புளே எனக்கு ஃப்ரெண்டாக வேணாம்னு நினைக்கும் போது ஒரு பையன் வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஓகேவா கூட. ஆனால் அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய ஒரு இல்னஸ் இருக்கும். அந்த பையனுக்கு இருக்க இல்னஸ்னால சின்ன வயசுலேயே அந்த பையனும் இறந்து போயிடுவான். ஸோ லைக் வந்து அவன் கூட க்ளோஸாக இருந்த ஒரு 3 பேருமே வந்து அவனை விட்டுட்டு போனனால அவன் வந்து ஒரு லைக் வந்து ஒரு இன்சைன் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். ஹியூமன்ஸ் அதாவது இவனுக்கு அது பப்பட், இவன் சாக முடியாது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வந்து பீப்புள் வந்து என் கூட இருந்தவங்க என்னை வந்து விரும்பின எல்லா பீப்புளுமே அழிஞ்சிட்டே லைக் செத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவன் என்ன ஆயிடுவான்னா வந்து லைக் வந்து ஒரு இன்சைன் கேரக்டர் மாதிரி வந்து ஒரு ஈவில் பார்த்துக்கு டர்ன் ஆயிடுவான். அப்போ தான் வந்து இந்த ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர்ஸ் பார்த்து லைக் வந்து ஜெஸ்டர்னு ஒருத்தன், அவன் தான் லீடர் ஃபெட்டூரியா ஆர்பிஞ்சர்ஸ்க்கு, அவன் பார்த்து இவனை வந்து ஹையர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து அப்பத்துலேருந்து வந்து லைக் வந்து ஸ்காரமுஜா மாறிடுவான். ஸோ இவனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு கடவுளாக இந்த இடத்துல மேக் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நான் இப்போ வந்து லெசல்லார் குஸ்னாலி இருக்காங்க, நெஹிரா இருக்காங்க. நெஹிரா வந்து ஒரு சின்ன குழந்தை ரூபத்தில் தான் இருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு. ஆனால் அந்த கிரேட்டர் லார்டாக இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க ஒரு யங் அடல்ட் உமனாக இருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு. ஸோ அடல்ட் உமனாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட நாலேஜ் இருக்குமா, சின்ன குழந்தை நாலேஜ் ப்ரொசஸ் பண்ணியிருக்குமா, அந்த மாதிரி வந்து இந்த விஸ்டமாக அந்த ஆல்ரெடி சேஜாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீழே பார்க்க மாதிரி ஆகிட்டாங்க. அந்த கடவுளையே கீழே பார்க்குறாங்க. அதாவது புரியுதா உங்களுக்கு, ஒரு கடவுள் ஸ்டேஜில் இருக்க ஒரு ஆர்கான் ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்க பர்சனையே அவங்க கீழே பார்க்குறாங்க. லைக் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து குஸ்னாலியை வெளியே விடாமல் கைது பண்ணி வச்சுருந்தாங்க உள்ள. ஏன்னா இஃப் ஷீ வேர் டு திங்க்
அவங்களால ஈஸியாக வந்து அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெளியே வந்திருக்க முடியும். பட் ஷீ லவ்ஸ் ஹர் பீப்புள். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஷீ லவ்ஸ் ஹர் பீப்புள். அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், என்னால் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்னால மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல், இஃப் ஷி வேர் டு பி ரைட் அண்ட் ஷோகன் ஆர் வந்து சம்மன் எல்ஸ் அந்த மாதிரி இருந்திருந்தா சத்தியமாக அந்த இடத்துல வந்து பீப்புள் இறந்துருக்கலாம். லைக் வந்து அவங்கள பிடிக்கணும்னு நினச்ச பீப்புள் வந்து கண்டிப்பாக இறந்துருக்கலாம். லைக் வந்து அந்தளவுக்கு வந்து லைக் டெம்பரான கேரக்டர் தான் ரைடன் ஷோகன். பட் நஹிரா அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால தான் அவங்க வந்து லைக் அந்த இன்னசென்ஸையும் அந்த வந்து ஒரு செல்ஃப்னஸையும் பார்த்து வச்சு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரோனோசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரோனோசஸை வச்சு ஒரு புதுசாக நமக்கு நம்மளே ஒரு கடவுள் உருவாக்கிடலாம், அதாவது ஸ்காரமுஜை ஒரு கடவுளாக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருந்துட்டாங்க இவங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் நமக்கும் ஃபெட்டோவிக்கும் சண்டை தான். லைக் ஆப்வியஸ்லி லைக் வந்து ஃபெட்டோவி கூட நம்ம வந்து மோதுறதா இருக்கட்டும், ஃபெட்டோவி கூட வந்து சண்டை போகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து நஹிரா மூலியமாக தான் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு கடவுள் உருவாக்குறது, நம்ம ஏன் என்னை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து நஹிரா மூலியமாக தான் தெரியும். அது கேத்ரின் ரூபத்தில் இருந்தனால நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரினை வந்து குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் வந்து கேத்ரின் இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இவங்க தான் லைக் வந்து ரோபோட் தான். கேத்ரின் இறக்க மாட்டாங்க. ரோபோட்னால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டைமில் தான், இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நஹிராவை வந்து நம்ம வந்து லைக் வந்து நஹிரா ரூபத்தில் நம்ம இருப்போம். லைக் வந்து நஹிரா அந்த கான்ஷியஸ்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது, நஹிராவை எப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு அந்த இடத்துல தான் நமக்கு தெரிய வரும். ஸ்காரமூச் அதுக்கப்புறம் வந்து ஸ்காரமூச் லைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறான்னா வந்து இந்த இடத்த வந்து ட்ரேக்கல் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். யாரன்னா வந்து இந்த அகாச டெர்மினலாக இருக்கட்டும், அவன் கடவுளாக மாறுற அந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இஸ் பிகமிங் நியூ காட். லைக் வந்து அந்த நோசிஸோட பவர் மூலியமாக இஸ் பிகமிங் காட் இப்போது. ஸோ இந்த விஷயம் நமக்கும் தெரிய வருது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்னு சொல்லி வித் த ஹெல்ப் ஆஃப் லைக் வந்து யாரை சொல்கிறது அல்ஹைத்தம், நம்ம வேற ஒருத்தங்களை ஹெல்ப் தேடி நம்ம வந்து போயிட்டுருப்போம். அது இல்லாமல் வந்து இந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த எர்மன் சோல், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரீ பார்த்துருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த ட்ரீக்கு பேர் வந்து எர்மன் சோல். அந்த எர்மன் சோல் வந்து லைக் வந்து ஏன் வந்து இடிகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, ஏன் அது வந்து அழுகிது, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ஹைத்தம் கூட வந்து நம்ம வந்து டெசர்ட் லேண்டுக்கு நம்ம போவோம். லைக் வந்து டெசர்ட் லேண்டுக்கு நம்ம போவோம். அங்கே இன்னொரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈசவலைக்கு வந்து ஒரு கமாண்டர், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கமாண்டர்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ஆர்மி ஜென்ரல் மாதிரி. ஓகேங்களா. சைனோ, இந்த ஆர்மி ஜென்ரல் கூட நமக்கு வந்து ஒரு சண்டை நடக்கும் அல்ஹைத்தமுக்கும் அவனுக்கும். ஸோ அதில் வந்து அவனுக்கு புரிய வச்சிரும். ஸோ எதனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எதனால் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சிரும். சரி, ஹீ வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். அப்போ இன்னொரு கேரக்டர் மட்டும் என்னது அவங்க பேர் என்ன, இந்த சுமோரோவில் இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டெஹியா இவங்க கூடயும் நம்ம மீட் பண்ணுவோம். ஈஸ் லைக் வாட் டு சே டெசர்டர் ப்ளஸ் வந்து லைக் வாட் டு சே ஒரு அசாசின் மாதிரி ஒருத்தங்க. சரிங்களா. ஸோ அசாசின் மாதிரி ஒருத்தங்க. இவங்களோட ஹெல்ப் மூலிமா நம்ம வந்து அந்த டெசர்ட்டுக்கு வந்து அந்த ட்ரூத்தை லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம போயிருப்போம். இந்த இடத்துல தான் வந்து தெரிய வரும், அதாவது இந்த ஒரு இடத்த வந்து முன்னொரு காலத்தில் ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து வேற ஒருத்தர் கிங் டெஸ்ராட்னு ஒருத்தருக்காக ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டெஸ்ராட் எப்படிப்பட்ட ஒரு ரூலர்னா, ஒரு நல்ல ரூலர் தான், நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்னன்னா வந்து அந்த அபீஸ் மூலியமாகவும் அந்த பவர் மூலியமாக கரப்ட் ஆகிருக்காரு. சரிங்களா. கரப்ட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. இதை தடுக்கிறதுக்காக தான் வந்து யார் சொல்ல லைக் வந்து ஒரு விஸ்டமோட கார்டும் சரி, லைக் வந்து வாட்டரோட கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கடவுளும் சரி லைக் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அந்த இடத்துல வந்து இவர் பண்ண ஒரு தப்பால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபீஸ் பவருங்கிறது எர்மன் சோலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. எர்மன் சோலை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அப்போ நடந்தப்போ லைக் வந்து கிரேட்டர் லார்டாக இருந்த அவங்க ப்ளஸ் வந்து இன்னொரு காடஸ் சேர்ந்து தான் வந்து தடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்னொரு காடஸ் சேர்ந்து தான் தடுத்துருக்காங்க. பட் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அந்த விஷயங்கிறது திருப்பியும் வந்து வருது. இந்த விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அபிசல் பவர் வந்து எர்மன் சோலை பாதிக்கும் போது பீப்புள் வந்து அவங்களோட மைண்டை வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ நடக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காகவும் இதை பற்றின வந்து ஒரு நாலேஜ், இதை பற்றின வந்து பேக் சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ண. அதான் சொல்ல இல்லைங்களா, ருக்காடோ இவங்க வந்து அவங்க இறந்துருப்பாங்க, தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த கேரக்டர் இப்போ வந்து இதில் காட்டுறாங்க பார்த்தீங்க, இந்த கேரக்டர் இந்த இதுலேருந்து தடுக்கிறதுக்காகவும் வந்து நம்ம தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் மூலியமாக தான் வந்து லெசர்லார் பர்சனாலிட்டிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட பவர் மூலியமாக தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெசர்ட் பீப்புளாக இருக்கட்டும் சுமாரோ வந்து இருக்குது. இல்லைன்னா வந்து எப்போ கரப்ட் ஆகி மக்கள்லாம் வந்து இன்சைன் ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, இன்ஸ்டைன் ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த இடத்துல இது ஒரு விஷயம் நடக்குதா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த காண்ட்ரியான்னு ஒரு இப்போ இது நான் மீட் பண்ண இல்லைங்களா, அந்த காண்ட்ரியாவும் இந்த இடத்துல இந்த கிங் டெஸ்டர்ட் மூலியமாக அழியிற சுச்சுவேஷனில் காண்ட்ரியாவும் வந்து அழியிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ரெண்டு இடத்துலையுமே அந்த ஃபைட்டுங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையுமே அந்த ஃபைட்டுங்கிறது இருக்குது. இங்கேயும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த காண்ட்ரியாவுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணலைனாலும் இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காண்ட்ரியன் வார் மூலியமாக அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் லைக் எலக்ட்ரோ ஆர்கனா இருந்த அவங்க இறந்துருக்காங்க. இந்த இடத்துல இவர் பண்ண தப்புனால இந்த அபிசல் பவர்னால வந்து லைக் வந்து இவங்க வந்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரூக்கா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து கிரேட்டர் லார்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து இதில் தான் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு தெரிய வரும். யாரோட ஹெல்ப் மூலியமான ஒரு பழைய சேஜோட வந்து ஒரு டூமை கண்டுபிடிப்போம், ஒரு சமாதியை கண்டுபிடிப்போம். லைக் வந்து ஓகேங்களா, சமாதின்னு சொல்ல வர என்ன சொல்கிறது, பிரமிடை கண்டுபிடிப்போம். அந்த பிரமிடை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போகும்போது நமக்கு இந்த விஷயங்கள் இதெல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு நாலேஜாக நமக்கு வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக நம்ம வந்து அந்த கிரேட் லைப்ரரிக்குள்ளேயே போயிடுவோம். லைக் வந்து ஓகேங்களா, சேஜோட இருக்கிற அந்த கிரேட் லைப்ரரிக்குள்ளேயே போயிடுவோம். அங்கே ஆல்மோஸ்ட் அல்ஹைத்தமே அந்த இதுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணும். அந்த இதுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இதாகும். பட் அவர் வந்து லைக் வந்து ஃபேக்காக நடிச்சிருப்பார். உண்மையாகவே அதில் கண்ட்ரோல் ஆகிருக்க மாட்டார், ஃபேக்காக வந்து நடிச்சிருப்பார். என்ன இருக்குன்னா, ஃபேக்காக நடிக்கும் போது அது வந்து இந்த கிராண்ட் சேஜை வந்து ஏமாத்துறதுக்காக, ஓகேங்களா, இந்த கிராண்ட் ஸ்டேஜ் வந்து ஏமாத்துறதுக்காக நடிச்சிருப்பாரு. இது எதுக்குன்னா வந்து இந்த இடத்துல நம்ம இது பண்ணும்போது நீலு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளேன்கிறே நடத்தியிருப்போம். நீலு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைக் வந்து அந்த அகாடமியா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீலு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆர்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது லைக் வந்து இதுவாக இருக்கும். லைக் வந்து தப்பாக அதாவது பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கும். அந்த மீறி வந்து அவங்க பண்ணுறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்டிங் நடக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் அந்த நீலோட பர்ஃபார்மன்ஸ் வரணும். நம்ம வந்து லைக் வந்து இதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக இவங்களை போய் மீட் பண்ணணும். யாரை மீட் பண்ணணும்னா நஹீரா வந்து டேரெக்டாக மீட் பண்ணணும். நஹீரா வந்து விடுவிக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு ஆக்டுங்கிறது இந்த இடத்துல நடக்கும். இந்த இவங்களோட டான்ஸ் யாருன்னா நீலுவோட டான்ஸுங்கிறது இதுக்கப்புறம் தான் வரும். இவர் வந்து ஏதோ ஒன்று வந்து லைக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்பார். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம இது பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வந்து லைக் வந்து இந்த இது கொடுத்துருவோம். எதுனா வந்து நம்ம வந்து அந்த நீலோட பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம். அப்போவே தெரியும், ஏன்னா அப்போ வந்து சிக்னல் கொடுத்துட்டு போயிடுவார் நீலுக்கு. ஸோ வந்து லைக் வந்து உங்களோட அந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நீலுவோட டான்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ்னு கூட முடியாது, அந்த இதுக்கு முன்னாடி அகாடமியாவுக்கு முன்னாடி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது நடக்கும். லைக் ஓகேங்களா, அகாடமியாவுக்கு முன்னாடி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது நடக்கும். அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீங்களே பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் இதோட இந்த ஸ்டோரியை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இதுவே வந்து 24 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் ஆல்மோஸ்ட் இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு மேலே வந்து அந்த இவனோட ஃபைட் இருக்கும். யாருன்னா வந்து இவளை யார் நஹீராவை விடுவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்காரமுஜோட ஃபைட்டு, அதுக்கப்புறம் நஹீராவோட பேக் ஸ்டோரி, சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுன்னு சொல்லி அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து வீடியோங்கிறது போகும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல இருந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வாய்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீலு வந்து டான்ஸ் பண்ணுறதை பார்ப்பாங்க. ஐ திங்க் இதோடய நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ சார் பட் வந்து நீலுவை பிடிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, பட் ஆனால் லைக் வந்து நம்ம தான் இந்த பேக்கில் இந்த பிளானுங்கிறத நடத்திட்டு இருக்கனால வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. பட் வந்து லைக் வந்து அக்காஷா டெர்மினலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வரும். லைக் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து
என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் நீலு அரெஸ்ட் பண்ண சொல்லி. பட் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாலி தப்பிச்சிட்டாங்க, லைக் அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து வேறு மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து டேம்பர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ரைட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ராவலர் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோன்னா லைக் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றி அனுப்பியிருப்போம். யாருக்குன்னா வந்து இவங்களுக்கு. இது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லைக் வந்து இந்த கொசுனாலியை சந்திக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு வழிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து கொசுனாலியை சந்திக்கிறதுக்காக பார்ப்போம். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த பார்ட் ஆஃப் ஸ்டோரிங்கிறது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்டை நான் வந்து சீக்கிரமாக நான் வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யா, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.